ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பைபேக்குக்கு வந்து எது சார்ஜஸ் இருக்கா, அது எவ்வளோ எடுக்கிறாங்க என்னன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து வாட் இஸ் ஷேர் பைபேக் அதை பற்றின வீடியோ எல்லாமே நம்ம வந்து போட்டிருக்கோம். நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். பைபேக்னா என்னென்னு வந்து பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி பஜாஜ் ஆட்டோவோட பைபேக் வந்து போட்டிருந்தோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஏகப்பட்ட பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. 2-3 ஷேர்ஸ் வாங்கினாங்க, சில பேர்த்துக்கு 2 ஷேர் வாங்கினாங்க. ரூ. 6000 ப்ராஃபிட் ஆச்சு. ஸோ அதுமாரி அதிக பேர்த்துக்கு வந்து வந்துச்சு. அதெல்லாம் போக பைபேக்குக்கு அமௌண்ட் ஏதோ எடுக்கிறாங்கன்னு அதிக பேர்த்துக்கு இந்த குழப்பம் இருக்குது. சரி வாங்க அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபேக்குக்கு ஆமாங்க, அவங்க வந்து ஒரு சார்ஜஸ் எடுக்கிறாங்க. எல்லா புரோக்கருமே அந்த சார்ஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ₹20 வந்து எடுக்கிறாங்க. ₹20 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேறு ஏதோ சார்ஜஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வேறு எந்த சார்ஜஸுமே இல்லை. இதுதான் அந்த 20 ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பைபேக் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். ₹23.60 60 பைசா வந்து எடுத்திருந்தாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெரோதாவோட சார்ஜஸ். அலைஸ் ப்ளூலையும் நான் செக் பண்ணேன். அலைஸ் ப்ளூலையும் இதே சார்ஜஸ் தான் எடுக்கிறாங்க. ஸோ இதில் என்ன ஒன்று அப்படின்னா, நீங்கள் ஒரு ₹30 ஷேர் வாங்கி பைபேக் பண்ணுறது வந்து ஒரு இப்போ ₹100 இல்லை ₹120 ஷேரை ₹10 ₹20 ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து பெருசாக பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ஒரு பல்காக ஒரு ஷேர் வச்சுருக்கீங்க, இல்லை லாங் டேர்மில் ஒரு ஷேர் வச்சுருக்கும் போது அது அது அப்போ வந்து பைபேக் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். அது வந்து ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ₹20 கிட்ட எடுக்கிறாங்க. இப்போ நான் டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் வந்து அப்ளை பண்ணும்போது நான் வந்து 10 ஷேரை அப்ளை பண்ணியிருந்தேன். ஒன்று தான் எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஷேர் ப்ரைஸும் இறங்கிடுச்சு. பட் எனக்கு வந்து அது பிரச்சனை இல்லைன்னா டிப்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நல்ல கம்பெனிங்கிறதுனால நான் அப்படியே வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். பைபேக்னா பிளைண்டாக வந்து போய் வாங்கிடக்கூடாது. அதை வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் நீங்கள் ஹோல்ட் பண்ணுற மாரி வந்து பிளான் பண்ணிக்கணும். சில கம்பெனி டிசிஎஸ், பஜாஜ் ஆட்டோங்கிற கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் ஆகும். ஸோ அதெல்லாம் தைரியமாகவே நீங்கள் வந்து வாங்கலாம். மற்ற கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குன்னு க்ரோ ஆகாது. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு ரிஸ்க்கு வந்து எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு வந்து தேங்க்யூ. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஏஞ்சல் ஒன், அலைஸ் ப்ளூ, க்ரோ, ஃபயர், ஜெரோதா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும்னா நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி பெனிஃபிட் ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.